நிறைய ஃபினான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் உடைய ஃபியூச்சர் என்ன, நீங்கள் நிறைய எஸ்ஐபி பற்றி ஃபினான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லியிருக்கீங்க. பட் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் படித்தா ஒரு அந்த மாதிரி ரோல்ஸுக்கு எனக்கு என்ன ஃபியூச்சர் இருக்கும், என்ன மாதிரி பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கராக ஆகலாம், என்ன மாதிரி கோர்சஸ் படிக்கணும், என்ன ஸ்கில்ஸ் தேவை, எவ்வளோ சம்பளம் வரும், அதோடைய ஒர்க் எப்படி இருக்கும்னு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இஃப் யூ வாட்சிங் மீ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், என்னுடைய பெயர் ஐஸ்வர்யா ரங்கன். இது போன்ற பல முக்கியமான தலைப்புகளை நான் பேசிக்கொண்டே வருகிறோம். ஸோ டேக் அ மினிட் டு subscribe to the channel and hit on the bell button. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து MBA படிச்சுட்டு நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்கில் போயிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. BE பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட. ஸோ பேசிக்காக உங்களுக்கு ஃபைனான்ஸ் ரிலேட்டடான நாலேஜ் இருக்குது, உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீங்கள் அதுக்கு ரிலேட்டடான டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கராக ஆகலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் வந்து ஒரு லுக்ரேட்டிவான ஒரு ரோல். இதுக்கான ஓப்பனிங்ஸ் அதிகமாக இருக்குது. இதுக்கு வழங்கக்கூடிய சேலரி வந்து ஆவரேஜ் சேலரி வந்து ஃபார் ஃப்ரெஷர்ஸ் கூட அதிகமாக இருக்குது. அண்ட் இதுக்கான டிமாண்டும் அதிகமாக இருக்குது ஈவன் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன். இந்த ரெண்டு டேர்ம்ஸ் சொல்கிறேன். இந்த ரெண்டு டேர்ம்ஸும் நீங்கள் வந்து ஃபினான்ஸ் ரிலேட்டட் பேக்ரவுண்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மர்ஜர்ஸ் அண்ட் அக்விசிஷன் அண்ட் ஃபண்ட் ரேசிங், இது ரெண்டும் தான் வந்து பேக் அண்ட் ஆக்டிவிட்டீஸ். அது வந்து இந்தியாவில் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் தி பேக் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் இந்தியாவில் தான் நடக்கும். ஸோ நீங்கள் இந்தியாவில் ரோல் பேஸ்டாக இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டு டொமைன்லையும் மோஸ்ட் ஆஃப் தேம் ஒர்க் பண்ணுவாங்க. செகண்ட், நீங்கள் ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்குள்ளே வர போகிறீங்க அப்படின்ற ஒரு ஆன்சர் தெளிவாக இருக்கணும். பிகாஸ் இது வந்து தோ ஹை பேயிங் ஜாபாக இருந்தாலும் சரி, நிறைய ஓப்பனிங்ஸ் இருந்தாலும் சரி, இதுக்கு இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ரொம்ப டிமாண்டிங்கான ஒரு ரோல். அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய எஃபர்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்பட வேண்டியது. அண்ட் ஒவ்வொரு செகண்டும் வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ஹேப்பனிங்கான ஒரு ஃபீல்டு. ஸோ நீங்கள் வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து இவால்வ் ஆகி கொண்டே இருக்கணும், கான்ட்ரிபியூட் செய்து கொண்டே இருக்கணும். ஸோ டெஃபினட்டாக இந்த ரோல் உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம்லி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா இது ஒரு சம்மர் ரோல் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், என்னென்ன ஸ்கில்ஸ் இருந்தால் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கராக ஆகலாம், எனக்கு இந்த மாதிரி ஹை ப்ரெஷர் சினாரியோவில் ஒர்க் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டியது உங்களுடைய சாஃப்ட் ஸ்கில்ஸில் உங்களுடைய பேசிக் கம்யூனிகேஷன், உங்களுடைய பர்சனாலிட்டி, ஹை ப்ரெஷர் சினாரியோஸில் ஒர்க் செய்வது, உங்களுடைய அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், இதெல்லாம் வந்து எல்லா அனலிஸ்ட் ரோல்ஸுக்கும் உங்களுக்கு தேவையாக காமனாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கில் செட். இப்போ ஹார்ட் ஸ்கில்ஸ், அதாவது டெக்னிக்கலாக எனக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் வந்து ஃபினான்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் உங்களுடைய காலேஜில் படித்த டிகிரிலேயே இதனுடைய சப்ஜெக்ட்லாம் நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்க. பட் சப்போஸ் நான் வந்து காலேஜில் வந்து நான் ஃபினான்ஸ் ரிலேட்டட் பேக்ரவுண்ட்லேருந்து வரல, பட் எனக்கு ஃபினான்ஸ் பிடிச்சிருக்கு ஆர் இந்த ரோலுக்கு நான் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் டெஃபினட்டாக படிக்க வேண்டிய ஒரு கோர்ஸ் வந்து உங்களுடைய பேசிக்ஸ் இன் ஃபினான்ஸே ஐடியாவே இல்லை, கொஞ்சம் கூட நாலேஜே இல்லை அப்படின்னா பேசிக்ஸ் இன் ஃபினான்ஸ் படிங்க. செகண்ட் வந்து ஃபினான்ஷியல் மாடலிங் அண்ட் வேல்யூவேஷன். தேர்ட் முக்கியமான கோர்ஸ் சார்ட்டர்ட் ஃபினான்ஷியல் அனலிஸ்ட். பட் நான் சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதில் என்ன படித்தாலும் எனக்கு வந்து எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரியல் டைமில் எனக்கு இது யூஸ் ஆகுமா யூஸ் ஆகாது அப்படின்ற ஒரு டவுட் சில பேருக்கு கண்டிப்பாக வரும். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, லிங்க்டின்ல போய் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் லிங்க்டின்ல சர்ச் பண்ணீங்கன்னா அதில் பீப்புளில் வரக்கூடிய டாப் ப்ரொஃபைல்ஸில் என்னென்ன ஸ்கில்ஸ் அண்ட் என்னென்ன கோர்சஸ் படிச்சிருக்காங்கன்ற காம்பினேஷன் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் எந்த ரோலுக்கு படிக்கும் பொழுதும் டவுட் இருக்கும்பொழுது இந்த மாதிரி செக் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ரியல் டைமில் என்ன தேவைப்படுது அப்படின்ற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சப்போஸ் நான் வந்து சயின்ஸ் படிச்சிருக்கேன், இல்லை நான் கொஞ்சம் கூட நான் வந்து ஃபினான்ஸ் படிக்கல, காமர்ஸ் தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்குள்ளே என்ன பண்ணலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் பார்க்கலாம். பட் அதற்கு முன்பு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் மாதிரியே ஈக்குவலி லுக்ரேட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு நான் டெக்னிக்கல் பட் அனதர் இன்ட்ரெஸ்டிங் ரோல் என்னன்னு நான் சொல்கிறேன். நான் ஆல்ரெடி கம்யூனிகேஷனில் சாஃப்ட் ஸ்கில்ஸில் எப்படி அனலிஸ்ட் ரோலும் சேம் ஸ்கில் செட் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த ஸ்கில் செட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, எனக்கு மேப் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நான் ஃபினான்ஸ் பேக்ரவுண்டில் இருக்கீங்க, பட் இது வந்து லுக்ரேட்டிவாக இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்திற்காக நீங்கள் வந்து ஐபிக்குள்ளே போகணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு டேட்டா சயின்ஸ் பூட் கேம்பும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேட்டா சயின்ஸ் எங்கே படிக்கணும்னு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓடின் ஸ்கூல் வழங்கக்கூடிய டேட்டா சயின்ஸ் பூட் கேம்ப் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இதில் எப்படி சேலரி எனக்கு வரும், நான் எதை வச்சு இது ஒரு நல்ல ரோல் அப்படின்னு கன்சிடர் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க வழங்கக்கூடிய சேலரி கால்குலேட்டரை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கும்பொழுது எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லைன்னா கூட நீங்கள் வந்து அவுட் ஆஃப் காலேஜ் எந்த BE படிச்சிருக்கீங்களா, BA படிச்சிருக்கீங்களா, என்ன உங்களுடைய எஜுகேஷன் என்ன, உங்களுடைய ஸ்கில்ஸ் என்ன, எந்த இயர் ஆஃப் பாஸ், நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத வச்சு உங்களுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு சேலரியை வந்து கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுதான் நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரியிலையும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரேஞ்ச். ஸோ அதுக்கு மேலே ஆன் டாப் ஆஃப் தட் நீங்கள் உங்களுடைய ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் செய்கிறீங்க, அந்த ஸ்கில் செட்டுக்கு நீங்கள் டெவலப் ஆகுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுடைய சேலரி வந்து ஹையர் தேன் அந்த அமௌண்ட் தான் இருக்கும். ஸோ எப்படி படிக்கணும்னு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓடின் ஸ்கூல் வழங்கக்கூடிய இந்த பூட் கேம்ப் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இண்டஸ்ட்ரி அலைண்டாக இருக்கக்கூடிய இந்த பூட் கேம்ப் மூலியமாக சோ மெனி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய கரியரை வந்து டிரான்சிஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் நான் ஐடி டு ஐடி.
கொஞ்சம் கூட கோடிங்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை நினைக்கக்கூடிய மாணவர்கள் இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட்டும் வந்து ஃபெசிலிட்டிஸும் அவைல் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்காக வழங்கக்கூடிய இந்த ஸ்காலர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, ஏர்லி பேர்ட் ஆஃபர் என்ன அண்ட் கன்செஷன் ரேட்ஸ்லாம் என்ன அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக அவங்களுடைய லிங்க் என்னுடைய பயோவில் அவைலபிளாக இருக்குது. யாரெல்லாம் இதில் பிளேஸ் ஆகியிருக்காங்க, என்னென்ன கம்பெனிஸ் வராங்க, உங்களுக்கு என்ன எக்ஸாக்ட் சிலபஸ் அப்படின்ற என்டையர் டீட்டெயில்ஸும் அதில் வழங்குறாங்க. எல்லா டீட்டெயில்ஸும் தெரிந்து கொள்வதற்கு என்னுடைய லிங்க்கை செக் பண்ணி பாருங்கள். லிங்க்கை செக் பண்ணி டோல் ஃப்ரீ நம்பரில் கால் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃப்ரீ கவுன்சிலிங் செஷன் ஆன் ஹவு டேட்டா சயின்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற டிஸ்கஷன் பேஸ் பண்ணி இந்த கோர்ஸை கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இப்போ சயின்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க நான் வந்து இந்த ஃபீல்டுக்கு வரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஃபீல்ட்லேயும் மூவ் ஆகியிருக்காங்க. அவங்களும் செய்யக்கூடிய முக்கியமான 3 கோர்சஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன். இந்த 3 கோர்சஸ் தான். ஸோ டெஃபினட்டாக சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் இதை கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பேசிக்காக ஐபினா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்னா என்ன, சயின்ஸ் அண்ட் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இந்த கோர்ஸை வந்து படிக்கலாம், என்ன மாதிரி அவுட்லைன் அப்படின்ற ஒரு பேசிக்கான அவுட்லைன் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஐடியாவே இல்லை என்ன படிக்கணும்னு தெரியாத நபர்களுக்கு டெஃபினட்டாக ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Until I meet you all in another brand new video. Take care, stay safe, bye bye and happy reading மக்களே.